ட்ரீட் பண்றாரு, அதுவும் கேன்சர். ஏன்? 4 வார்த்தை கேட்ட உடனே பயந்துட்டாங்க, அதுவும் கேன்சர். இப்ப இவர் என்ன பண்றாரு, நீங்க வருவீங்களான்னு கேட்கிறாரு. நான் பாருங்க, எனக்கு என்ன பிரச்சனை என்றாலும் கேள்வி கேட்க போறாங்க, நானே தப்பாவா சொல்றேன், நான் வருவேன். இந்த அவர் யாரு 5000 பேர் வருவாங்கன்னாங்களோ, யாரு இது சொன்னாரோ அவர் என்ன பண்றாரு, இல்ல இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு மேல செய்ய இயலாது, எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, வந்தவர் நீங்க வருவீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க ஏற்பாடு பண்ணணும், ஏற்பாடு பண்ணிட்டார். அல்லாஹ்வுடைய நபியார், நான் உங்களுக்கு இந்த உதாரணத்தை எடுத்து காட்டுறேன். அல்லாஹ் எல்லாரும் கொடுக்கணும். நான் எதுக்கு இந்த உதாரணத்தை எடுத்து காட்டுறேன்னா, தஅவா களம் அரசியலாக போகக்கூடாது. நாம் எவ்வளவு பலம் என்பது அது முக்கியம், நாம் எவ்வளவு தூய்மை என்பது முக்கியம். என்னை நான் தூய்மைப்படுத்தக்கூடாது, உங்களை நான் உங்களை நீங்க உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்தாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் தக்வாதாரி. அதனால் இந்த தக்வா களமும் சீரழிந்து போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஹ்லாஸ், நாம போற ஒவ்வொரு சஜ்தாவையும் அல்லாஹ் வீணடிக்க மாட்டான். ரப்புக்காக வேண்டி நாம் சஜ்தா செய்யலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கல்வை சேஞ்ச் பண்ணுங்க, பண்புல மாற்றத்தை உருவாக்குங்க. ஹசத் வரப்போக்குல போ அந்த பொறாமையோட போட்டி போட்டு அந்த பொறாமையை அழித்து, இறைவா உங்களுக்கு திட்டின ஒருவர் முன்னாடி போய் மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிருக்க ஜென்னா உங்களுக்கு முக்கியம். உங்க மானத்தை விட ஜென்னா முக்கியம். இன்னொருடைய மானத்தையோ அவரை மானபங்கப்படுத்தாதீங்க, நோவிக்காதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி ரசூலுல்லாஹ் போய் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, சத்தியம் உள்ளதால் மட்டும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சூழ்ந்து கொள்ளல. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹு, நபியே உங்களுடைய பண்பு, உங்களுடைய மென்மையின் காரணமாக, فبما رحمة من الله لنتلو ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. நீங்க கொஞ்சம் கடுமையா நடந்து கடின சித்தமுடையவராக இருந்தா உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய அருளால் மிக மென்மையாக நடக்கிறீங்க. குட்டி போட்ட புறமாக உங்களை சுத்தி வர்றாங்க. அதனால அன்பு சகோதரர்களே, ரமலான் மாதம் நமக்குள்ள இந்த பண்புகளில் மாற்றம் ஏற்படுத்தணும். அதனால நம்ம தொழுகை நம்மளை மாற்றணும், நம்மளுடைய நோக்கு நம்மளை மாற்றணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரொம்ப தெளிவாக சொன்னான், லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாமுஹா. நீங்க ஒரு குர்பான் கொடுக்குறீங்க, அறுக்குறீங்க, எத்தனை லிட்டர் ரத்தம் கொடுத்தீங்க, என்ன பிரியமான கொடுத்தீங்க, அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. அல்லாஹ்விடம் வந்து சேர்வது மாற்று சைஸும் நீங்க கொடுத்த கிலோ கணக்கும் எத்தனை ஊடு பெற்றாங்க என்பது இல்லை. உங்க தக்வா, உங்க தக்வா அல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொல்லி தர்றான். இந்த பாடங்களை படிங்க. இறுதியாக ஒரு தோழரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசித்த தோழர்களை பார்த்தீங்கன்னா, பெரிய சாப்பாடு போட்டு ஊர் முழுக்க சாப்பாடு கொடுத்த அவங்க எல்லாம் இல்லை. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரியும், அவங்களோட விருந்தாளி வந்த நேரம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யாருப்பா என் விருந்தாளி கண்ணியப்படுத்துறீங்க? யார்கிட்டையுமே உங்களுக்கு இல்லை. அபூ ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், நாங்கள் முழு ஹதீஸை சொல்லவில்லை. இரவு போகிறார், விளக்கு அணைக்கிறார், விருந்தாளி சாப்பிடணும் என்று சாப்பிட கொடுக்கிறார். அவர் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார். வறுமை மூச்சு கட்டும், ஆனால் முழுக்க இருள். அவர் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார். அந்த இரவு அவர் பட்டினியில், அவர் மனைவி பட்டினியில், அவங்க பிள்ளைகள் வயிறு பட்டினியில் தூங்க வைக்கிறாங்க. இல்லம்மா, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபயுக்ரிம்ஹு. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர் விருந்தாளியை சங்கப்படுத்தட்டும். ரசூலுல்லாஹ் விருந்தாளியை வீட்டுக்கு கூட்டி வந்தவருக்கு ஒன்றும் இல்லை, இருப்பதை கொடுக்கிறார். அவரும் விளக்கு பத்தினா சாப்பிடுற விருந்தாளி சாப்பிட மாட்டார். அந்த நேரம் சங்கடப்படுவார். வேணுமென்று விளக்கு அணைச்சா வீடியோ பண்ணேனா, போட்டோ பிடிக்கேனா, நாளைக்கு போய் எல்லாத்தையும் சொல்லலாது. ஃபஜ்ருக்கு போகிறார் பள்ளிக்கு, ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார். அபூ ஜர்ரா அல்லாஹ் உன்னை பார்த்து சிரித்தார்கள். ரப்புல் ஆலமீன் சிரிக்கிற அளவுக்குள்ள வேலை கல்வி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. கல்வி ஒன்றை கொடுத்தால் ஊர் பெருமைக்கல்ல, இறைவனுக்காக உணர்வு வர வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால சொல்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது இறைவன் சொல்லி தந்த முறை வாழ்ந்து கடைசி இந்த பண்பு நமக்கு முதிர்ச்சி அடைந்து வரப்போகல. யாரும் உனக்காக என்னுடைய ரூஹை தருகிறேன் யா அல்லாஹ், என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன் யா அல்லாஹ், ஒரு முஃமின் அந்த இடத்துக்கு வருவார். ஷாது பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் வெறும் 6 வருஷ வாழ்க்கை அல்லது 7 வருஷ வாழ்க்கை, ஒட்டுமொத்த சஹாபாக்களும் கலங்கி போறார்கள் அந்த ஜனாசாவில். பெருமானார் மக்காவுல கஷ்டப்படுகிற நேரத்துல கூடாரத்துல அவங்க வருவாங்க. அந்த காலத்துல ஹஜ் செய்யறதுக்கு வருவாங்க.
சாது பின் முஆதுனா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மதீனாவை ரெண்டா பிரிச்சா இவர் ஒரு பகுதி தலைவர், சாது பின் முஆது ஒரு பகுதி தலைவர். எத்தனை வயசு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 31 வயசு. 30 வயசு பொடியனுக்கு தான் மதீனால பாதி சொந்தம். அவர் கையில அவர் குலம் ஹவுஸ் குலம், ஹவுஸ் போக்குறதுக்கு அவர் சொன்னா அப்படி பேர் கேட்பாங்க. அடுத்த பக்கம் ஹஸ்ரத், அவர் சாது பின் முஆது வந்து இவர் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு மதீனாவுக்கு போயிட்டு காபத்துல்லா, அதாவது அந்த காலத்துல வருவாங்க, காபத்துல்லா வந்து நிர்வாணமா கை தட்டி அப்படி வளம் வருவாங்க. அந்த மாதிரி டைம்ல தான் போறாரு. ரசூலுல்லாஹ் கூடத்துக்குள்ள வந்து தான் சொல்லுவாங்க, நான் நபி தெரியுமா? உடனே ஏற்றுக்கொண்டாங்க அன்சாரிகள். ஏன் ஏற்றுக்கொண்டாங்கன்னா, ஒரு பக்கத்து வீட்டாளர்கள் யகூதிகள் ஒரு நபியை எதிர்பார்த்து நிற்கிறாங்க, வேதம் பண்றாங்க. அவங்க முழுக்க இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நீங்க கொழும்புல இருக்கீங்கன்னா மற்ற மதத்தெல்லாம் உங்களுக்கு படிச்சிருக்கேன். இப்ப நம்ம முஸ்லீம் இருக்கிறோம், மற்ற மதத்துல என்ன டேட்டா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் என்பதெல்லாம் அடுத்த வீடு அப்படி இருப்பாங்க. யகூதிகள் இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. அவங்க ஈச்சமர தோட்டங்களுக்கு வந்ததே இருக்குதான், ஒரு நபி வருவாராம், இறுதி நபி வருவாராம் என்று அவங்க காதை கேட்ட உடனே இங்க வந்தா மெச்சாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஊருக்கு வாங்கினாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க. யார் சொன்னா, எங்க குடும்பத்தை பிள்ளைகளை எப்படி பாதுகாப்போமோ அப்படி உங்களை பாதுகாப்போம், எதுவும் செய்ய மாட்டோம். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் ஆட்சியை கையில கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் வேற ஓட்டேட்ட ஆட்சி வரல, கையில தூக்கி கொடுத்தாங்க. எங்க மக்கள் உங்க பின்னாடி யார சொல்லலாம். நான் கடைசி ஒரு விஷயத்தை சொல்றேன். அவர் எப்படி ஜென்னாவுக்கு குவாலிஃபை ஆனார் என்பதை சுருக்கமாக சொல்றேன். அவருடைய வரலாறு நீண்ட வரலாறு. 31 வயசு அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். 6 வருடம். 37 வயசு அவர் மூத்தாங்க, நம்ம உம்மாவும் நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு இவரை தோழர். பெருமானார் சொன்னார், அரிசி நடுங்கி சென்றார், வானங்களுடைய கதவுகள் திறக்கப்பட்டது என்றார். 70,000 மாணவர்கள் ஜனாசாவுக்கு கலந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனாசா, என்ன ஜனாசா? சாது பின் முஆது என்ன செஞ்சார்? இளைஞர் பத்ர் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி மஷூரா சபையில எல்லாரும் இருக்கிறாங்க. அன்சாரிகள் முஹாஜிர்கள் ரசூலுல்லாஹ் எனக்கு ஆலோசனை பண்ணுங்கன்றாங்க. அபூபக்கர் எழுப்பினாங்க, அவங்க பேசினாங்க. உமர் பின் கத்தாப் எழுப்பினாங்க, பேசிட்டு உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப இன்னொரு முஹாஜிர் எழுப்பினார், பேசினாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றாங்க, எனக்கு ஆலோசனை பண்ணுங்க. சாது பின் முஆது புரிஞ்சு கொண்டாங்க. யார் சொல்லலாம், எங்களை நோக்கி தானே பேசுறீங்க? முஹாஜிர்கள் பேசிட்டாங்க. அன்சாரிகள் நாங்க ஊருக்குள்ள உங்களுக்கு வந்தா பாதுகாப்பு தருவோம், ஊருக்கு வெளியே உங்களுக்கு எந்த உடன்படிக்கை நீங்க செய்யலாம் கேட்கறீங்களா? ஊருக்கு வெளியே உங்களை அட்டாக் பண்ண வந்தா நாங்க வருவோம் உடன்படிக்கை செய்யலையே, அதனால கேட்கிறீங்களா? யாரோ சொல்லலாம், நீங்கள் பேசுவதை கேட்டு விட்டோம், நீங்கள் சொல்லுவதற்கு கட்டுப்பட்டு விட்டோம், நாங்கள் எங்கள் குடும்பத்தார் முழுக்க இஸ்லாத்துக்குள் வந்து விட்டோம். யாரோ சொல்லலாம், நீங்கள் கடலை காட்டி இந்த இடத்தில் மூழ்குங்கள் என்றால் நாங்கள் மூழ்குவோம், ஒருவராக மூழ்குவோம். யாரோ சொல்லலாம், உங்களை விட்டு விட்டு ஓட மாட்டோம். யாரோ சொல்லலாம். அற்புதமான ஒரு பேச்சு பேசினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். பார்த்துவிட்டு அன்சாரிகள் தயார், வெளியில போற பத்ருக்கு. நோன்பு 17, ஆயுதங்கள் பெருசாக முதல் யுத்தம். இவருடைய கல்வி கொஞ்சம் பாருங்க. யுத்தத்துக்கு போற வழியில சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், நாங்க யுத்தத்துக்கு போறோம், நீங்க வராதீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கூடாத விஷயம் தரணும், ஒரு மானத்தை தரணும். யுத்தத்தை விட்டு நாம வந்தா உங்களை நாம உங்களுக்கு கூட்டிட்டு போகணும். யாரும் சொல்லலாம், நாம தோத்து மௌத்தாகிக்க மாட்டோம், பானத்தை எடுத்துட்டு நீங்க ஊருக்கு போங்க. யாரும் சொல்லலாம். பெருமானார் திரும்ப சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை என்றைக்கும் மற்றவர்கள் அனுப்பி நான் நிற்கிறேன் பதில் களத்தில் முன்னாடி நின்றவர்கள் சொல்லலாம். இந்த உலகத்தில் இப்படி ஒருவரை பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியாரை இப்படி இறக்க வைத்த சாது பின் முஆது நிறைய வரலாறுகள் இருக்கு. நான் கடைசிக்கு சொல்கிறேன். அவர் வருகிறார். அல்லாஹ் எப்படி நேசிச்சா பாருங்க. ரசூலுல்லாஹ்வை எப்படி நேசித்தாரோ அப்படி அல்லாஹ் நேசித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களை நினைப்பான். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நினைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு தந்தை தருவான். நீங்க நினைக்கிற விதத்தை கேட்பான், நடப்பான். என்னாச்சு? அல்லாஹ்வுடைய வேலையாகவே சாது பின் முஆது அஹ்ஸாப் போர்ல நிற்கிறாங்க. வேகமா ஒரு அம்பு வந்து கையை தொடக்கிற ஆடி நிற்கிறார். அவருக்குள்ள ஒரே, அதாவது அவங்களுக்கு பெருசா மெடிசின் தெரியாது, ஒத்தரம் போட்டார்கள், சாம்பலை வைத்தார்கள், அது வீங்கி வருது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுலயே நிறைய புகார்ல செய்திகள் வருது. நான் ஷார்ட்டா ஒரு நிமிஷத்தை முடிக்கணும் என்பதற்காக அதெல்லாம் தகுந்து கொள்றேன். அவருடைய கையில இருந்த வேதனை, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளிவாசலுக்குள்ள ஒரு கூடாரத்தை கேட்டுங்கன்றாங்க. சாது பின் முஆது
அவர் வீட்டுக்கு போகையில் நான் பள்ளிக்கு வர்ற எல்லா நேரமும் சாதை பார்க்கணும் என்றார். எப்படி ரசூலுல்லாஹ் ஆயிஷா நீ சொல்றாங்க, வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கேட்டுதான் சொல்றாங்க, சாது பின் முஆத் பார்க்க வந்த எங்க வாப்பா அழுவார், எனக்கு கேட்கும் என்றாங்க. எப்படி அவர் கல்வி நீங்க அன்சாரி நாங்க முஹாஜிர் இல்லை. அவர் 37 வயசு அப்பொழுது இஸ்லாத்துக்காக எவ்வளவு பணி புரிந்திருப்பார். அபூபக்கர் அழுகிறார். ஆயிஷா சொல்லுங்க, உமர் பின் கத்தாப் வருவார், எங்க வாப்பா அழுகிறதும் உமர் பின் கத்தாவுடைய அழுகை நான் பிரித்து புரிஞ்சு கொள்வேன், எனக்கு நல்லா தெரியும் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் வருவார். ரசூலுல்லாஹ் இலகுவில் அழமாட்டாங்க என்றார். துனியாவுடைய விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் அழவே மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தேம்பி தேம்பி அழுகிற ரசூலுல்லாஹ் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்றால் என்ன அடையாளம்? தாடியை இப்படி பிடித்துக் கொண்டு இப்படியே பார்ப்பார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் கவலைப்படுவதற்கு அடையாளம். பெரும்பாலும் அங்கே வருகிறார், சாது பின் முஆதை பார்க்கிறார். இப்படித்தான் போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாது பின் முஆத் ஒரு துஆ கேட்டிருந்தார், யா அல்லாஹ், உன்னுடைய எதிரிகள் உனக்கு ரசூலுல்லாஹ்வை யார் விரட்டினார்களோ அவர்களோடு உள்ள யுத்தம், குறைஷிகளோடு உள்ள யுத்தம் செய்வதற்கு, குறைஷிகளோடு இந்த யுத்தம் செய்வதுதான் இந்த உலகத்தில் எனக்கு மிக விருப்பமான காரியம் தெரியுமா? உனக்கு தெரியும், உனக்கு தெரியும். இந்த துஆவை கேட்கிறார், யா அல்லாஹ், அந்த யுத்தம் முடிந்தது என்றால் இந்த சாதை மரணிக்க செய்துவிடு. அந்த யுத்தம் இன்னும் முடியவில்லை என்றால், ரசூலுல்லாஹ்வோடு அவர்கள் எதிரிகள் செய்த யுத்தம் இன்னும் முடியவில்லை என்றால் என்னை வாழ வைத்து விட கேட்கிறார். அல்லாஹ் கபூலாக்குறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த யுத்தம், அதனோட குறைஷிகளோட யுத்தம் முடிகிறது. என்னாகுது? இந்த காய் வெடிக்குது, ரத்தம் பாயுது, ரத்தம் ஓடுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கூடாரத்தை கடியார ரத்தம் கசிகிற நேரம் சஹாபாக்கள் படகு பார்க்கிறார்கள். சாது பின் முஆத் இந்த ரத்தம் வெட்டிச்சு அந்த அளவுக்கு செதறாங்க. அந்த காய் வெடிக்க விடுவாங்க. அந்த காலத்துல வெட்டிச்சு செதறது, ரத்தம் ஓடுது. அந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமா வர்றாங்க. ஏன்னா சொன்ன உடனே பள்ளிவாசல் ஒரு கேட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் வேகமா வர்றாங்க. வந்து சாது பின் முஆதுடைய கூடாரத்துக்குள்ள போறாங்க. அவருடைய கடைசி நிலைமை, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கடைசி நிலைமை அவருக்கு ஓவர் ப்ளீட் ஆகியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை கெட்டி பிடித்தார்கள். அல்லாஹ் எப்படி மரணத்தை கொடுக்கிறான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய முழு மனதும் ரசூலுல்லாஹ். அவர் தலைமையை விட்டு கொடுத்தார். யார சொல்லலாம், நீங்க மதீனாவுடைய ஆட்சி உங்களுக்கு யார சொல்லலாம், எல்லாத்தையும் கொடுத்து சாது பின் முஆதுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் மௌத்தை கொடுக்க போகிறான். ஓடி வந்த ரசூலுல்லாஹ் கெட்டி பிடிக்க, அவரும் இருக பிடிக்க, ஒரு மரணத்தை இருக பிடித்துக் கொண்டு நபி பிடித்துக் கொண்டு மௌத்தாகிறார். அவருடைய கண்கள் கலங்கிறது. நான் சொல்லக்கூடிய பின்னாடி இந்த செய்திகள் எல்லாம் ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹாக்குறார்கள். வேற வேற கிதாபுகளோடு முன்னாடி செய்திகள் புகாரில் வருது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இருக பிடித்தார். அவருடைய கண் கலங்கிற ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறார், சஹாபாக்களுடைய பிரியாவிடையை பாருங்கள், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். ஷஹாதத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார், அல்லாஹ் இருக்கிறான் சொல்லிவிட்டு சொல்கிறார், நீங்கள் ரசூலுல்லாஹ். அவருடைய கண் கலங்குது. எந்த ஷஹாதத்தை சொல்லி மதீனாவுக்கு கூட்டி வந்தாரோ, அந்த பையத்து செய்தாரோ, அதே ஷஹாதத்தை கடைசியாக சொல்கிறார். ஷஹாதத்துக்குரிய மரணம் அவருக்கு யுத்த களத்தில் தான் அவருடைய கை பாதிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் இருக்க கெட்ட ரசூலுல்லாஹ்வுடைய தோளிலே அவருடைய கடைசி மூச்சு போகுது. பெருமானார் ஜனாசாவை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், ஜஸாக்கல்லாஹு கைர் யா சய்யித் கௌம். ஒரு சமூகத்தின் தலைவரே, ஜஸாக்கல்லாஹு கைர். இந்த மார்க்கத்துக்கு செய்த பணி, அவர் ரசூலுல்லாஹ்வை மதீனாவுக்கு கூட்டி வந்து அலங்கரித்து பார்த்தவர். அவருக்கு ரசூலுல்லாஹ் ஜனாசாவை வைத்துக் கொண்டு சொன்னார், அல்லாஹ் உங்களுக்கு கூலி தரட்டும் சார் என்றார்கள். வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றார்கள். 70,000 வானவர்கள் இந்த மண்ணை தொடுகிறார்கள். சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சாது பின் முஆதுடைய அதாவது ஜனாசாவை தூக்குற நேரம் எங்களுக்கு வெயிட் தெரியல, யா ரசூலல்லாஹ், பாரம் குறைந்திருந்தது என்றார்கள். சொன்னார்கள், ரசூலல்லாஹ், மலக்குமார்கள் சுமந்தார்கள் என்றார்கள். இந்த பூமியில இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய கடைசியாக ரூஹை திறந்தவர் அவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனா நகரமே சோகமடைகிற அளவுக்கு தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட ஒரு இளைஞரை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த தீன் எங்களுக்குள் இந்த மாற்றத்தை தரவில்லை என்றால், எங்களுக்குள் பண்பில் மாற்றத்தை தரவில்லை என்றால், எங்கள் வியாபாரத்தில் நேர்மை எங்களுக்கு தரவில்லை என்றால், எங்கள் பேச்சில் ஒழுக்கத்தை எங்களுக்கு
தரவில்லை என்றால், எங்களுக்கு அடக்கத்தை தரவில்லை என்றால், சின்னவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு தன்மை வரவில்லை என்று சொன்னால், அழகாக பேசுவதற்கு நமக்கு முடியவில்லை என்றால், அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நிஜமாக தீனுல் இஸ்லாத்துக்குள் நுழையவில்லை. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, மார்க்கத்துக்குள் பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். பேசி எனக்கும் கேட்க உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வாவும் தௌஃபீக்கையும் தந்தருள் புரிவானாக. என்னுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் சரியாக 8 மணிக்கு எங்களுடைய அடுத்த நிகழ்ச்சி பெண்களுக்கான பயான்கள் நடைபெறும். அதே போன்று அசர் தொழுகை பின்னால் மாணவர்களுக்கான நிகழ்ச்சி இருக்கின்றது. எனவே அதில் கலந்து கொள்வதாக மாணவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சுபஹானல்லாஹ்.